நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி. இது ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு. ட்ரெஸ் லெச்சஸ்னா 3 மில்க்னு அர்த்தம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து 3 விதமான மில்கால் நம்ம சோக் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் இது ட்ரெஸ் லெச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு கேக் ரெசிபி தான். வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு மவுத் மெல்ட்டிங் கேக் தான் இது. இது நார்மலாக நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் பண்ணுறது மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்டு மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க்கு, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இது மூணுமே சமமான அளவில் இதில் வந்து சோக் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பவுலில் 3/4 கப்பு மைதா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை வந்து அரைச்செடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அது அப்போ தான் இதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வைக்கணும். இப்போ ஒரு 3 எக் எடுத்துருக்கோம். இதில் வந்து யோக்கும் ஒயிட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். எக் யோக்கில் வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒயிட்டில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பீட்டர் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணணும். இது 1 or 2 minutes பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பதஞ்சு வரும். இந்த டைமில் ஒரு 1/2 கப்பு castor சுகர் தான், நார்மலாக நம்ம பொடிக்காத சுகர் அதை தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நார்மலாக நம்ம எக் எடுக்கிறதா இருந்தாலும் கேக்கில் யூஸ் பண்ணுற என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து நம்ம சேர்த்தோன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்டிஃப் பீக்ஸ் நமக்கு வராது. இப்போ நல்லா திக்காக நல்லா ஸ்டிஃப் பீக் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுருந்த எக் யோக்கு வந்து 1 by 1 இதெல்லாம் சேர்த்துட்டு கம்பைன் ஆனதுக்கப்புறம் அடுத்த யோக்கு நம்ம ஆட் பண்ணணும். அந்த மாதிரி இது க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ எக் யோக்கு எல்லாமே நம்ம கலந்தாச்சு. இப்போ இது நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதை மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான், 3 டேபிள் ஸ்பூன் பால், ரூம் டெம்பரேச்சர் பால் தான் எடுக்கணும். அதே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது இந்த ஆயில் எல்லாமே ஈவனாக இந்த பேட்டரில் வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி சேர்க்குறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக் மிக்ஸ்சரில் சேர்த்துட்டு ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். ஆல்டர்னேட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் அண்டு ஆயில் மிக்ஸ்சர் அதையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். இதை வந்து ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். மிக்சர் வந்து கரெக்டாக மிக்ஸும் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ 7.5 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். 7 இன்ச்சு பேன்லேயே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பேனு அடுப்பில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். அது ப்ரீஹீட் பண்ணது ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 5 minutes ப்ரீஹீட் பண்ண பேனில் நம்ம இந்த கேக் டின் இறக்கி வைக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது 20 to 25 minutes இது வந்து பேக் ஆகிரும். இந்த டைமில் நம்ம எவாப்ரேட்டட் மில்க் ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக நமக்கு இங்கே அவைலபிள் இல்லை, உங்களுக்கு கிடச்சின்னா அது யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 1 கப்பு மில்க்கை வந்து ஒரு பேனில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம். இது வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகணும். 1/2 கப் ஆகிறது வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுத்தால் போதும். இது எவாப்ரேட்டட் மில்க்குக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வேணும். அதுவும் நம்ம ஹோம்மேட் தான் பண்ண போகிறோம். 1/2 கப்பு மில்க் பவுடர் எடுத்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த டைமில் இதை மிக்சியில் அடிக்கும்போது திக்காக இருந்துன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஏதோ நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ 1 கப்பு நல்ல கூலான விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ணி எடுக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு 1.5 கப்பு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கேக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறதில்ல, அதனால 1 கப்பு போதும். இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்கொயர் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம்.
க்ரம்ஸ் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பர் சாஃப்டாக இந்த கேக் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு பவுலில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே எவாப்ரேட்டட் மில்க்கும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப்பு அதையும் இதில் சேர்க்கணும். இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம கேக்கு வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது 3 லேயராக வேணுனாலும் நம்ம கட் பண்ணி இதை வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். அல்லது இது ஒரே லேயராக இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து சோக் பண்ணி மேலே க்ரீம் வச்சு ஃப்ரோஸ்டிங் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு ஒரு லேயர் கேக் வச்சு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் மிக்சர் ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம மில்க் மிக்சர் எடுத்துருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சோக் பண்ணி கொடுக்கலாம். கேக்கு கம்ப்ளீட்டாக இதை சோக் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுட்டு அடுத்த லேயர் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சோக் பண்ணி கொடுக்கணும். இந்த மில்க் மிக்சர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஸ்பாஞ்சு நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணும். இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த ஸ்பாஞ்சுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஸ்பாஞ்சையும் வந்து சோக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். இப்போ ரிமைனிங் கொஞ்சமாக நம்மள்கிட்ட வந்து இந்த மில்க் மிக்சர் இருக்குது. அதை வந்து பாதி பாதியாக இந்த 2 ஸ்பாஞ்சிலே நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து ஸ்டார் நோசல் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு கொடுக்குறோம். இது நார்மலாக வந்து இந்த பைப்பிங் பேக்கில் எடுத்து சும்மா கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீமை வந்து சும்மா கேக்குக்கு நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணுறது மாதிரி ஸ்பேட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலும் போதும். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் கேக் வந்து மேலே எடுத்து வச்சாச்சு. இது ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சது தான். இப்போ ரிமைனிங் இருக்கிற மில்க் மிக்சர் கம்ப்ளீட்டாக இதில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இது மேலே நம்ம க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுறோம். டெக்கரேஷன்ஸ் வந்து நமக்கு விருப்பமாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது நார்மல் கேக்கு பண்ணுறது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம 3 கலரில் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். லைட்டாக ரெட் கலர் ஆட் பண்ணி ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து எல்லோ கலர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மேலேயும் நம்ம வந்து சாப்டு பிஸ்டாச்சியோஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். கூடவே கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேக் இப்போ நம்ம 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸான ட்ரெஸ் லெச்சீஸ் கேக் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.